பட்டுத்தொழிலுக்கு மட்டுமா பெயர் பெற்றது காஞ்சி, பொம்மை தயாரிப்புக்கும் தான் என்கிறார்கள் அப்பகுதி மக்கள். இதற்கு ஒரு தெருவே சாட்சி. பொம்மைக்கார தெரு வரதராஜ பெருமாள் கோவில் அருகே இருக்கிறது இந்த தெரு. தெருவின் இருபுறத்திலும் உள்ள பல வீடுகளில் நவராத்திரி கொலு பொம்மைகள் தயாரிக்கப்படுகின்றன. இங்கு தயாரிக்கப்படும் பொம்மைகள் பிற மாவட்டங்கள், மாநிலங்கள் மட்டுமின்றி அமெரிக்கா, துபாய், சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. களிமண்ணையும் வண்டல் மண்ணையும் சேர்த்து தண்ணீர் விட்டு கலந்து பிசைந்து வெயிலில் காய வைக்கின்றனர். தண்ணீர் விட்டு ஒரு நாள் முழுக்க ஊற வைத்து பின்னர் பொம்மை செய்கின்றனர். பொறுமையாக கலைநயமிக்க இந்த பொம்மைகளை தயாரிக்கின்றனர் இவர்கள். பொம்மை தயாரிப்புக்கு தேவையான மண்ணெண்ணெய் கிடைக்க அரசு உதவ வேண்டுமென கோரிக்கை விடுக்கின்றனர் தயாரிப்பாளர்கள். உற்பத்தி இருக்கு, விற்பனைன்னா என்ன விலை, பெட்ரோல் டீசல் விலை ஏறும்போதெல்லாம் அந்த ஏஷியன் பெயிண்ட் எல்லாம் 2 மடங்கு விலை ஏறுது. பெட்ரோல் டீசல் விலை ஏறுனா பெயிண்ட் விலை ஏறும்ன்றாங்க. அது என்னன்னு எங்களுக்கு தெரியல. 2வது எங்களுக்கு முக்கியமாக மண்ணெண்ணெய் கிடைக்கவே இல்லை. கிருஷ்ணால் கிடைக்கணும். எங்களோட வேலைக்கு கிருஷ்ணால் தேவை. கிருஷ்ணால் கிடைக்கிறதே இல்லை. கிருஷ்ணால் கிடைக்காததால் ரொம்ப கஷ்டப்படுறோம். கிருஷ்ணால் தேவை எங்களுக்கு படுது. மண்ணெல்லாம் எங்களுக்கு கவர்மெண்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் வசதி பண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு வசதி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் 20% 30% வரை விலை உயர்வு இருந்தாலும் காஞ்சிபுரம் பொம்மைகளின் தரம் கருதி மகிழ்ச்சியுடனே வாங்கிச் செல்கின்றனர் வாடிக்கையாளர்கள். நான் பெங்களூர்லேருந்து வரேன். ஸோ எவ்ரி இயர் நம்ம இங்கே வருவோம், யூஸ்வலி கொலு வாங்குறதுக்கு வரும். ஸோ இங்கே நமக்கு நிறைய சாய்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ எந்த இது வேணான்னு புதுசு ஏதாவது டிசைன் புது சாய்ஸ் வந்தாலும் வரும். ப்ரைஸ் கூட ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். ஸோ பெங்களூர்லேருந்து வந்து போகிறதுக்கு காஞ்சிபுரம் ஹைவே சூப்பராக இருக்குது. வந்து போகிறதுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. ஸோ நல்லா இருக்கும். நல்ல சாய்ஸஸ் கிடைக்கும். பொம்மை தயார் செய்யக்கூடிய இடத்திலேயே வாங்கிக் கொள்ளலாம் என பலர் கருதுவதால் இந்த தெருவுக்கு வரும் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கையும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. காஞ்சிபுரத்தில் தயார் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய இந்த பொம்மைகள் ஒரு சில நாட்களில் வெளிநாடுகளுக்கு பறக்க தயாராகி வருகிறது. பொம்மை செய்யும் மூலப்பொருட்களின் விலையை அரசு கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த பொம்மை செய்யும் தொழிலாளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லோகநாதனுடன் செய்தியாளர் இஸ்மாயில்.